மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 34. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உத்தரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவர் நம்புகிற ஒருவரும் குற்றம் சுமராது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஜெனிலா ஒரு பாடலை பாடுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தமாறவில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறவில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் வாரிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாரிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் கர்த்தர் இப்படியாக கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, நாங்கள் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்கவும், கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிறதான மன்னாவை நாங்கள் பெற்று செல்லவும் கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமாக நீர் பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஜெப வேலையிலே நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வேதத்தை தியானிக்கும் போது நீர் எங்களோடு இடைபடுங்க, பேசுங்க. நீர் அப்படி செய்யப்படுகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாளில் கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எங்களுடைய டிசி பால் பிரதர் அவங்க வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி, அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் துவங்குவதற்கு மூல காரணங்களாக இருந்ததில் அவங்கள ஒருவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது எங்களுடைய சபையில் வந்து ஏரியா ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கூடுகை நடக்கும். அதில் அவங்க வீட்டில் தான் வச்சு நாங்கள் கூடி ஜபிப்போம். இப்படியாக மாதத்துக்கு ஒரு தடவை ஜபிக்கும். அப்படியாக இருக்கிற வேலையில் முதல்ல நம்ம பிரசங்கம் பண்ணது அவங்க வீட்டில் தான் பிரசங்கம் பண்ணேன். அப்படியான ஒரு அனுபவம். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ஃபெல்லோஷிப்லலாம் பேசியிருக்கேன். ஆனால் அப்படி கூடுகையில் முதலாக பேசினது அவர்கள் வீட்டில் வைத்து. அது மட்டும் இல்லாதபடி அவர்கள் வந்து ஒரு ஊழியத்துக்கு சென்று கொண்டிருக்காங்க. எலியாவின் சால்வை ஊழியம் அப்படின்னு சொல்லி பெசன் நகரில் டாக்டர் லேனார்ட் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் ஊழியத்துக்கு செல்கிறாங்க. அவர்களுடைய மேகசின் அவர்கள் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த மேகசினை கொடுத்ததன் மூலமாக அந்த ஊழியத்திற்கு தொடர்பு கொண்டது. அந்த ஊழியக்காரர் போய் சென்று ஜெபிக்கும் போது ஊழியத்தை குறித்தான ஒரு கன்ஃபர்மேஷன், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த லேனார்ட் ஆபிரகாம் ஊழியக்காரர் மூலமாக இந்த தரிசனம் கிடைத்தது. கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அதன் மூலமாக அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். படிப்படியாக வளர்ந்து வரும்படியாக அவங்க தரிசனத்தின் மூலமாக தீர்க்கதரிசனமாக சில காரியங்களை சொன்னாங்க. அது பெருங்குடி பகுதியிலே இப்படியாக ஒரு ஊழியம் நடைபெறும், அந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி தரிசனத்தை கொடுத்தாங்க. அதன்படியாக கர்த்தர் இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த மாதத்திலும் சரி, இந்த மாதத்திலும் சரி அவர்களோடு தொடர்பு கொண்டு நான் ஜெபித்திருந்தேன். கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியம் என்பது இப்படி தான், ஒரு சிறு சிறு எப்படி நம்ம அது வந்து வார்த்தைகள் கடந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன மேகசினை கொடுக்கறது மூலமாக நம்மோடு இடைப்படுகிறவர்களுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறது மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா. நம் தொடர்ந்து அப்படியான ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று செய்யும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம் இல்லையா. நம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இல்லையா. நம்ம வந்து புதிதாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்ம சொல்லுகிற காரியம் எதுவும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. நம்ம வந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்து விடாதபடி அனுதினமும் வளர்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதாமத்தில் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது தொடர்ந்து முன்னேறி செல்கிறதான ஒரு ஓட்டம் இல்லையா? அது ஓட்டத்தை ஓடுகிறதான ஒரு காரியம். அது ஏதோ நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டோம், ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் தொடர்ந்து ஓடுறோம், அப்படி கிடையாது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். உலக பிரகாரமாக நம்ம ஒலிம்பிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. 100 மீட்டர்ஸ்னால் 100 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க நின்றுடுவாங்க. அப்படியாக ஒரு 800 மீட்டர்ஸ்னால் 800 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் நின்றுடுவாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஓட்டம் என்பது இது ஒரு கண்டினியூஸாக, இதில் நம்ம நிற்பதற்கு ஒரு காரியமே இல்லை இல்லையா? இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும்போது தான் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் அப்படியான தொடர்ந்து ஓடுவதற்கு என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு இல்லையா? எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள்லாம், எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு இல்லையா? நம்ம பாடல் வேலையில் கூட பார்த்தோம், கலப்பையில் கை வைத்து விட்டோன்னா பின்னோக்கி பார்க்கக்கூடாது இல்லையா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளில் கூட அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடுகிற வாழ்க்கைக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வேதாமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிற பிலிப்பியர் 3:14, கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி, அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாக இருக்கிற அநேகர் ஒரு குறிக்கோள் இல்லாதபடி, இலக்கு இல்லாதபடி ஓடிக்கொண்டிருப்பாங்க. நம்ம வேலையில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஆனால் அது நமக்கு பிஸ்னஸில் ஒரு டார்கெட் உண்டு, ஒரு காரியம், ஒரு வேலையை அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள் உண்டு இல்லையா? அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு இலக்கை கர்த்தர் வைத்துக்கொண்டிருக்கார். அந்த பரம கானானை சுதந்திரத்துக்கு கொண்டு வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திர கொண்டு வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுமையில் வரும்பொழுது அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டும். அப்படியான ஒரு இலக்கை உடையவர்களாக நாம கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பரிசுத்தம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதே போல எபிரேயர் 12:1 நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 12:1 இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லிருக்கு. அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அநேக நேரங்களில் பொறுமை இல்லாததுனால அநேக காரியங்களை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அவசரப்படுகிறதுனால சில காரியங்களை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். பொறுமை இல்லாததுனாலே நாம் கைவிடி வருகிற காரியங்களை இழந்து விடுகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் இல்லையா? ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில குவாலிட்டிஸ் இருக்கு, அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது. இப்போ நம்ம ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு இது வைப்பாங்க இல்லையா? முதல்ல அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ் வைப்பாங்க, அந்த ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாரும் ஓடுறவங்கலேருந்து முதல்ல ஒரு சிலரை அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதற்கப்புறமாக அந்த ஹீட்ஸ் வச்சு அதில் சிலரை பிரித்தெடுப்பாங்க இல்லையா? அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த ஃபைனல் ரேஸில் ஓட முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகிற நாமோ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவர்களை போல நாம் இருந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே முடியவே முடியாது. அல்லேலூயா! அப்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? அதற்கு முதலாவதாக அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பிரசங்கத்தில் முதலாவதாக சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இல்லையா? நாம் எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம அது குறித்து அதிகமாக தியானிக்க வேண்டியது இல்லை இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விவனமாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக, நம்ம பாவங்களை அறிக்கை செய்திருக்க நம்மை மன்னித்திருக்கிறார், அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது இல்லையா? அதனாலதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன நம்முடைய வாழ்க்கையில இன்னும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
அந்த ஆவியின் கனியினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆவியின் கனி நம்மிடத்தில் வாடப்பட வேண்டும். உலக பிரகாரமான பாவம் என்று சொல்லி அடையாளப்படுத்திருக்கிற அநேக காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படாது. உலக பிரகாரமா இருக்கிற அநேக பாவங்கள் என்று சொல்லுகிற புறமதஸ்தார் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாது. ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் எதை நோக்கி இருக்கிறது? நம்மிடத்தில் அன்பு காணப்படுகிறதா? சமாதானம் காணப்படுகிறதா? சந்தோஷம் காணப்படுகிறதா? நீடிய பொறுமை காணப்படுகிறதா? விசுவாசம் காணப்படுகிறதா? சாந்த குணம் காணப்படுகிறதா? கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில நாம் இதை தவறுகிறவர்களாக காணப்படுகிறது. திடீரென்று எரிச்சல், திடீரென்று கோபம், திடீரென்று பொறாமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஜன்ம சுவாபம் என்று சொல்லுகிற காரியங்கள் தலை தூக்கி விடுகிறது. இதுல இருந்து நாம் விலகி விழுகிறவர்களாக, இதுல இருந்து நம்மை தற்பாதுகாத்து கொள்கிறவர்களாக நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படியான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசி கொண்டிருப்பார். நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்ம இந்த சூழ்நிலை வரும்போது அவர் உணர்த்துவார். இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல நீ அமைதியா போ, இந்த இடத்துல நீ விட்டு கொடுத்து போ, இந்த இடத்துல நீ சாந்தமா இரு என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு உணர்த்தி கொண்டு இருப்பார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். அநேக நேரங்களில நமக்கு என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம், நமக்குள்ளாக ஒரு ஈகோ பிரச்சனை, நமக்குள்ளாக ஒரு வீராப்பு வந்து விடுகிறது. நான் சரியாக தானே செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்கிற காரியம் சரியாக தானே இருக்கு, நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும், நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னாக நான் ஏன் தலை குனிய வேண்டும் என்று சொல்ல அந்த ஈகோ பிரச்சனை, அந்த வைராக்கியம் காணப்படுகிறதுனால அநேக நேரங்களில் ஆவியின் கனி நம்மிடத்துல காணப்படக்கூடாதபடி நம்ம வழி விலகி விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியான நம்மோடு இருந்து கண்டித்து உணர்த்துகிற வேளையில நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று சொன்னால் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் பொழிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் அதிகாலையில தேவனுடைய பிரசன்னத்தை தேடும் போது, அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக, அனுதினமும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கிட்டி சேருகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். பழைய மனிதனை பழைய வாழ்க்கையில வராதபடி காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவ வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்தாச்சு, பாவத்தை அறிக்கை செய்தாச்சு, விட்டாச்சு, புது வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டோம். ஆனா சத்ருவானவன் இல்லையா, யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்க்கிற சத்ருவானவன் என்ன செய்வான்? நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்திருக்கலாம். நீ எல்லாம் இதை செய்ய முடியுமா? நீ எல்லாம் யோக்கியமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இப்படி இருந்தவன்ல, நீ அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வை கொண்டு வந்திருக்கிறான். அந்த குற்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று செய்த காரியங்களை செய்ய முடியாதபடி பின்னோக்கி செல்கிறவர்களாக, நாம் எடுத்து வைத்திருக்கிற முன்னோக்கி செல்கிற அனுபவத்திலிருந்து வழி விலகிறவர்களாக நமக்கென்று ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது காரியம் இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மள வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறாரா? கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் இருக்கிறது போல இல்லையா, நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலுமாக நீக்கி போட்டிருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சென்றிருக்கிறார். நமக்கு முதுகுக்கு பின்பாக அவைகளை எரிந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் அதை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நம்ம வேதாமத்தில் பார்க்கிறோம், இளைய குமாரன் இல்லையா அனுபவம் நமக்கு தெரியும். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டவனாக இல்லையா, எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும், என்னுடைய காரியத்தை பிரித்து கொடுத்துருங்க என்று சொல்லி அவன் தகப்பன் எவ்வளோ அன்பா சொல்லி பார்த்தார், கேட்கல. அவன் என்ன பண்ணான்? ஆஸ்தியை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் செலவழித்தான், தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழித்தான், எல்லாவற்றையும் அவன் செலவழித்து போட்டான். என்றைக்கு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அவனுக்கு தோணிச்சு, என்னுடைய தகப்பன் வீட்டிலே எனக்கு எல்லா வசதியும் இருக்கேன், நான் இந்த இடத்துல நான் ஏன் கஷ்டப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு அடைந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம் இல்லையா, அவன்
எழுந்து என்னுடைய தகப்பன் இடத்துக்கு நான் போவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தான். நம்முடைய அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எந்த உணர்வு வருகிறது, நான் செய்கிறது ஒரு தவறு, இதிலிருந்து நான் மாற வேண்டும், ஒருவேளை அதிகாலையில் நான் எழுந்து ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் நான் தேவனை தேட வேண்டும், நான் இந்த காரியத்திற்காக நான் ரொம்ப நேரம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், இந்த காரியத்துக்காக நான் பொருத்தனை பண்ணி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்மானங்கள், உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுல நாம் பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த இடத்துல இந்த இளைய குமாரனை குறித்தான காரியம் நம்ம வாசித்தோம்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் அவன் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15:20 நம்ம வாசிப்போம். அந்த இளைய குமாரன் என்ன செய்தார் முதலாவதாக என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு, அதான் முதலாவது வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எழுந்து புறப்பட வேண்டும். அதே இடத்துல நாம இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் முன்னேறி செல்லுகிற அனுபவம் காணப்படாது. ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருந்தோம் என்று சொன்னால் முன்னேறி செல்லுகிற அனுபவம் கிடையாது. வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? ஒருவேளை ஒரு மனிதன் காற்றுக்குள்ளாக சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான், அது காட்டுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அவன் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்கிறான், இந்த இருட்டான காட்டுக்குள்ளேருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. அவனுக்கு அற்புத விதமாக ஒரு கேண்டிலும் ஒரு தீப்பெட்டியும் கிடைக்குது. அவன் கர்த்தரிடத்துல முறையிடுறான், இந்த காட்டுலேருந்து வெளியே வரணும், இவ்வளோ இருட்டா இருக்கு, இந்த தீக்குச்சியும் இந்த கேண்டலையும் வைத்து நான் என்ன பண்ண முடியும், நான் இதை கொளுத்தினேன்னா ஒரு 10 அடி கூட எனக்கு வெளிச்சம் இருக்காதே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் அந்த மனிதனோடு இடைப்பட்ட காரியம், இந்த தீக்குச்சியும் இந்த கேண்டலையும் நீ கொளுத்தும் போது முதலாவதாக எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப்புக்கு உனக்கு வழி தெரியும். அந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் போது கல் இருக்கா, மண் இருக்கா, முள் இருக்கா, அந்த இடத்துல வேற ஏதாவது விஷப்பூச்சிகள் இருக்கா என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கான வழி உனக்கு தெரியும். நீ அந்த இடத்துக்கு செல்லும் போது அந்த வெளிச்சம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது வழிவகுக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட படிப்படியாக கிறிஸ்துவோடு இணைகிற அனுபவம் கர்த்தர் என்ற இடத்துல நம்மோடு பேசுகிறாரோ, மகனே மகளே இந்த காரியத்தை நீ சீர்படுத்த வேண்டும், இந்த காரியத்தில் இன்னுமாக நீ பலப்பட வேண்டும், இந்த காரியத்தில் நீ எனக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை நம்மோடு இடைபெறுகிறாரோ அதில் நம்ம உடனே ஒரு ப்ளூ பிரிண்ட் கேட்கக்கூடாது. எனக்கு எண்ட் ரிசல்ட் என்ன, எனக்கு எண்ட் ரிசல்ட்டை சொல்லுங்க, கடைசியாக எப்படி இருக்கும், நான் இதில் பயணித்தனா எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காதவர்களாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த குட்டி சாமுவேல் எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபித்தாலோ அதே போல கீழ்ப்படுகிற அனுபவம் முதலாவதாக ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க வேண்டும். கர்த்தர் என்ன வார்த்தை நம்மோடு பேசுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படிக்க வேண்டும். அப்படியாக செய்யும் போது கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஓட்டத்துல ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக நாம் அறிந்து கொள்கிற காரியம், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய அனுபவம், அந்த ரேஸ்ல நம்ம வந்துட்டோம், அதுல ஓட ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன பண்ணோம், எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்ம எலியாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா மழை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவினுடைய வாழ்க்கையில வந்தது போல எலியா என்ன பண்றாரு, இந்த தேசத்திற்குள்ளாக வந்து அங்கு பலியிடும்படியாக, யார் தெய்வம் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்துல பலியிடும்படியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்ப எலியா அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யுங்கள். இந்த குந்தி நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க ரேஸ்ல வந்தாச்சு, ஓட்டப்பந்தயத்துல வந்தாச்சு, பிரித்தெடுக்கிறவர்களாக வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதிலே ஓடுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று சொல்லுகிறது போல, நான் ஓடுகிறது சரிதானா, நான் சரியாக தானே போறேனா, நான் டெஸ்டினேஷன் சென்று விடுவேனா, அப்படியான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது இல்லையா? அப்படியாக கர்த்தரே தெய்வம் என்ற ஒரு விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். மாறுபாடான இருதயத்தோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவராக காணப்பட மாட்டார் இல்லையா? ஒருவேளை கர்த்தருக்கென்று நாம் ஒரு காரியத்தை அர்ப்பணித்து விட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று ஒருவேளை பொருத்தனை பண்ணியிருக்கலாம், ஒருவேளை காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கலாம், நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கலாம், அநேக காரியங்களை நாம் கர்த்தருக்கென்று தீர்மானித்திருக்கலாம். ஆனால் அவைகளில் ஒரு
ஒழுக்கமான ஒரு காரியம் நம்மிடத்தில் காடுபடவில்லை என்று சொன்னால் கர்த்தர் அதிலே பிரியமற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:20 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 11:20 நம்முடைய இருதயத்தை குறித்த காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 11:20 நம்ம வாசிப்போம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மாறுபாடு இல்லாதவர்களாக, நாம் செய்த பொருத்தனைகளிலே, நாம் செய்த தீர்மானங்களிலே உண்மையுள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஓட்டத்திலே சிறந்த முறையில் ஓடுவதற்கு அது வழிவகுக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா? 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக அர்ப்பணிப்பு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. நாம வந்து விட்டோம், கர்த்தருடைய கரத்தை பிடித்து விட்டோம், இதற்கப்புறம் நோ டர்னிங் பேக், எந்த ஒரு கேள்வி வரக்கூடாது. நான் செய்யறது சரியா, இது சரியாக இருக்குமா என்று சொல்லி நாம யோசிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது, மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஓடுகிற ஓட்டத்துல பெருமை மேட்டுமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம ஓடுகிற பொழுது, நான் என்ன போல யாருமே இல்லை, நான் தான் பெஸ்ட், நான் செய்கிறது தான் சரி, நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு பெருமை மேட்டுமை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். என்னை போல யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெருமை வந்து விடக்கூடாது இல்லையா? அழைக்கப்பட்டவர் அநேகர் இல்லையா, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லு இல்லையா? முந்தினோர் அநேகர் இல்லையா, அதை பிந்தினோராக மாறுறாங்க. பிந்தினோர் அநேகர், முந்தினோராய் செல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்ப பெருமை மேட்டிமை இந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட, கர்த்தர் நம்மை ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்பட வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அழைத்த அழைப்புல நம்ம உண்மையுள்ளவர்களாக ஓடும்படியாக, உண்மையுள்ளவர்களாக செல்லும்படியாக, அதே நேரத்தில் கர்த்தரிடத்திலே தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார், கிருபை அளிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இந்த கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் செவி கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன், அநேக காரியங்களை செய்கிறான், என்னுடைய குடும்பத்தை யார் பொறுப்பெடுப்பா, என்னுடைய காரியங்களை யார் பொறுப்பெடுப்பா, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர் இல்லையா? நம்ம எந்த ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ, எந்த பணியை செய்யும்படியாக அழைத்திருக்கிறாரோ அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 16:18 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்படும். நம்ம ஒருவேளை நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற தொழிலில், நம்ம செய்கிற வேலையில எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் தாழ்மை நமக்கு வேண்டும். வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பேதுருவை குறித்ததான ஒரு காரியம். பேதுரு ஒரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன், அவன் மீன் பிடிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட், அவங்களுடைய தொழில் அதுதான், அவங்க குடும்ப தொழில் அதுதான், மீன் பிடிக்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஆனால் என்ன நடந்தது? ஒரு நாள் இரவுல மீன் பிடிக்க போறாங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. வருத்தத்தோடு வந்து அந்த வலைகள் எல்லாம் அலசிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைத்து விட்டு செல்கிறாங்க. அவன் ஒரு எக்ஸ்பர்ட், அவன் மீன் பிடி கிடைக்க முடியல. அவங்களுக்கு தெரியும் இந்த சீசன்ல எந்த இடத்துல போனா, எந்த இடத்துல போட்டு வலையை போட்டா மீன் கிடைக்கும் என்று சொல்லி தெரியும். ஆனா அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுக்கு, அந்த தொழில பெரிய ஒரு மனிதனுக்கு மீன் அகப்படவில்லை. ஆனால் அந்த நாளிலே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த படவிலே, எனக்கு படத்துல இடம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. படகுல இடம் கொடுக்குறாங்க. படகுல இடம் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து சத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கி கொடுத்த முடித்ததற்கு பின்பு பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த படகை ஆழத்திலே தள்ளு என்று சொல்லி. முதலாவது பேதுரு சொன்னார், நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல, இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு வார்த்தை, இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படியே
நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வலையை என்ன பண்ணுறாங்க, படகை உள்ளே தள்ளிட்டு போய் வலையை போடுறாங்க இல்லையா. ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி இதுப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முயற்சி பார்த்துட்டோம், ஒருவேளை மினிஸ்டர் லெவலில் MP லெவலில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, மகனே மகனே ஊழியக்காரர் சொல்றபடி செய்து பாரு, வேதத்தில் நான் கொடுக்கிற வார்த்தையின்படி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, நாம் அதை கடைபிடிக்கிறோமா இல்லை தோய்ந்து போய் இருக்கிறோமா. இந்த இடத்துல பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து, அவர் எக்ஸ்பர்ட் தான், அந்த மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், அந்த சீசன்ல எந்த இடத்துல என்ன வகையான மீன் கிடைக்கும் எல்லாம் அறிந்தவர் தான். ஆனால் அன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து வலையை போடும்படியா சொல்லும் போது அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்துல மேட்டிமை இல்லை, பெருமை இல்லை, ஒரு தாழ்மையின் குணம் காணப்பட்டது. அந்த பெருமை மேட்டிமை இல்லாதபடி அந்த தாழ்மையின் குணத்தோடு பேதுரு செய்த இன்னும் 2 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை அவருக்குள்ளாக அனுமதித்தார், அவர் படகுக்குள்ளாக அனுமதித்தார். நம்முடைய குடும்பத்திற்குள்ள இயேசு கிறிஸ்துவை அனுமதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், ஆனால் நான் என்னுடைய இஷ்டத்துப்படி நான் செய்வேன் என்று சொன்னால் கர்த்தராலே கிரியை செய்ய முடியாது, அவராலே அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதத்தை செய்கிற தேவன் அவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு இடம் கொடுக்கிற வேளையில அற்புதம் நிகழும் இல்லையா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பேதுரு அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார். அவர்கள் வலையை போட்டதுக்கு அப்புறமா அந்த வலை நிரம்பி போயிற்று. இதுவரைக்கும் அவங்க பார்க்காத அளவு, இதுவரைக்கும் அவங்க எதிர்பார்த்தாத அளவு இல்லையா. அவர் உடனடியாக மற்ற நண்பர்களை கூப்பிடுறாங்க, மற்றவர்களை கூப்பிடுறாங்க, 2 படகு நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான ஒரு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மேட்டிமை இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்றாங்களே, என்னோட சிறியவங்க சொல்றாங்களே, எனக்கு அந்த ஃபீல்டிலே இல்லாதவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை உதாசீனப்படுத்தாதபடி நாம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் போது ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஆசீர்வாத தடைகளை மாற்றி போட முடியும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுகிற ஒரு ஓட்டத்துல முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, லக்கை நோக்கி ஓடும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது, எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது இல்லையா. நம்முடைய ஓட்டத்தை நாம் தான் ஓட வேண்டும். அல்லேலூயா. இதை அறிந்தவர்களாக நம்ம செயல்பட வேண்டும் இல்லையா. ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் நமக்காக ஜெபிப்பாங்க, வழி நடத்துவாங்க, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி நடத்துவாங்க. அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார், மகனே இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த மெல்லிய சத்தம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் கடைசியில அந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் நாம தான் இருக்க வேண்டும் இல்லையா. நமக்கு யாரும் சப்ஸ்டியூட் வர மாட்டாங்க, நம்ம தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். நமக்காக யாரும் இதை எடுத்து பண்ண முடியாது இல்லையா. அந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் நாம தான் இருக்க வேண்டும் இல்லையா. அப்போ ஓட்டத்தை ஓடுகிற வாழ்க்கையில எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. அநேக நேரங்களில் தவறான சிந்தனைகள், ஒருவேளை நான் காணிக்கை அதிகமாக கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னா கர்த்தர் எனக்கு இரவக்கம் செய்வார், ஒருவேளை நான் ஒரு தவறான காரியத்தில் மாட்டிட்டேன், அன்னைக்கு நான் 2 மணி நேரம் 2 வேளை நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்துட்டேன்னா கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுடுவார். அப்படி அந்த குறுக்கு வழிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மையும் உத்தமமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அதே நேரத்தில் பார்த்து சங்கீதம் 37:7 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:7 இவனமாக சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நம்ம இந்த குறுக்கு வழி இல்லைன்னா அந்த ஷார்ட்கட் என்று சொல்லும்போது என்ன காரியம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியவன் உள் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி குறித்த, ஒன்று காரிய சித்தி உள்ள மனுஷன், அடுத்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவினை செய்கிற மனுஷன். இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தனை பார்த்தா அவன் செய்கிற தொட்டதெல்லாம் துலங்கும் என்றது மாதிரி அவன் செய்கிற பிஸ்னஸ், செய்கிற வேலை, எதை செஞ்சாலும் மேலே 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 போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அடுத்த மனுஷங்களை பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் தவறான காரியங்கள், பாவமான காரியங்களை செய்து அவர்களும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற போல ஒரு மாய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இது போன்ற மனிதர்களை பார்க்கும்போது எரிச்சல் படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நாமும் அப்படி செஞ்சிடலாமா, நாமும் இப்படி பண்ணிடலாமா, நாம் அதை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வந்துருமா? இல்லவே இல்லை.
கர்த்தர் உங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, எந்த ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரோ, எந்த ஓட்டத்தை ஓடும்படி வைத்திருக்கிறாரோ அதிலே ஓட வேண்டும் இல்லையா? மற்றவங்களாம் அப்படி செய்கிறாங்க, அப்போ நானும் அதை செஞ்சேன்னா எனக்கு இது கிடைச்சிடும். மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி இல்லை இல்லை, அல்லவே இல்லை. கர்த்தர் இன்றைய நாளில் திட்டமும் தெளிவாக நம்மை அழைத்த அழைப்பில் நாம தான் ஓட வேண்டும். அதில் ஷார்ட்கட் கிடையாது, சப்ஸ்டியூட் கிடையாது. அதே நேரத்தில் மற்றவர்களை நோக்கி பார்க்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே போல இன்றைய நாளிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட அழைக்கப்பட்ட அழைப்புல பொறுமையோடு ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அநேக போராட்டங்கள் இருக்கதான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும், தடைகள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நமக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு காரியங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார், செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா? இன்றைய நாளில கூட நல்ல போராட்டத்தை போரிடேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி இல்லையா? அநேக நேரங்கள் இந்த வசனம் நம்ம எங்கே பார்ப்போம்? நம்முடைய இறுதி நாட்களில் கல்லறையில் எழுதுறது தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படியாக இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஓடுகிற வேளையிலே நமக்கு அந்த ஒரு நிச்சயம் வேண்டும். நான் நல்ல போராட்டத்தை தான் போராடி கொண்டிருக்கிறேன், நல்ல ஒரு ட்ராக்ல தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொள்கிறேன், எந்த ஒரு நேரத்திலும் அவிசுவாசம் எனக்குள்ள காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியான வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மோடு பேசி இருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சரி செய்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது ஒருவேளை கடைபிடித்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதில் மென்மேலுமாக வளரும்படியாக கர்த்தர் இன்றைய நாளில் நினைப்பூட்டி இருக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல நன்றி செலுத்துமா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் விட்டுவிட வேண்டும், ஒருவேளை ஷார்ட்கட்டை தேடிக்கொண்டிருந்தா, ஒருவேளை குறுக்கு வழியை தேடிக்கொண்டிருந்தா, ஒருவேளை எனக்கு சப்ஸ்டியூட்டாக வேற ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தா, கர்த்தர் இன்றைய நாள் அவைகளை மாற்றி போட வேண்டும். கர்த்தரையே நோக்கி ஓடுவேன், கர்த்தருக்கு இடம் கொடுப்பேன். பேதுரு இடம் கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பேன். அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் செவி கொடுப்பேன். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கலாம், வீட்டுக்கு போனோம், வலையெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு, மறுபடியும் அதெல்லாம் செய்யணும், மறுபடியும் அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வலையை பேக் பண்ணணும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஓடும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. அப்பா, இந்த வேளையில கூட எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எங்களை அப்பா பிரித்தெடுத்திருக்கிறீங்க. பிரித்தெடுத்தப்பட்ட வாழ்க்கையில ஓடும்படியாக எங்களுக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறீங்க, எங்களுக்கென்று ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறீங்க தகப்பனே. அதை விட்டு நாங்கள் விலகாதபடி தகப்பனே, அதை விட்டு விலகாதபடி நாங்கள் முன்னேறி செல்லுகிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து, குடும்பங்களில் போராட்டங்களை கொண்டு வந்து, ஆசீர்வாத தடைகளை கொண்டு வந்து, அப்பா அநேக காரியங்களை கொண்டு வந்து, குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகளை கொண்டு வந்து, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடி, உமோடு இருக்கிற உறவில் வளரக்கூடாதபடி, உமோடு இருக்கிற ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி சத்ருவானவன் கொண்டு வந்திருக்க எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறபடினாலே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடினாலே, ஒரு நன்மையை வர்த்திக்க பண்ணுகிறபடினாலே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் தடைபட்டிருக்கிற காரியங்கள் தகப்பனே அப்பா என்ன ஒரு தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள், அப்பா கர்ப்பத்தின் கனை தடைகள், பொருளாதார தடைகள் தகப்பனே, சுகவீனமாக இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சுகம்பல ஜீவனை கொடுங்க. விடுதலையோடுமை ஆராதிக்கத்தக்கதாக, விடுதலையோடுமை தொழுது கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, பிரித்தெடுத்திருக்கிறீங்க. ஓடும்படியாக தகப்பனே, லக்கை நோக்கி ஓடும்படியாக, அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கீங்க. அநேக ஆத்துமா
ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. அந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது தகப்பனே அநேகரை உமக்கென்று வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க தகப்பனே. எந்த ஒரு வேலையில சோர்ந்து போகாதபடி, இதுக்கு போதும், இந்த ஜெபம் போதும், இந்த வேத வாசிப்பு போதும், இந்த ஐக்கியம் போதும் என்று சொல்லி இறந்து விடாதபடி இன்னுமாக பலப்பட தகப்பனே உமக்குள்ள வளர்ற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, மனதின் விருப்பங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா அப்படி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு செல்லுங்க, எல்லா தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றத்துக்கான ஒரு அனுபவத்தை தகப்பனே நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதனால கூட தகப்பனே அப்பா அந்த கர்மேல் ஜெப ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அது அடுத்த மாதத்தில் நாங்கள் கூடி வருகிற வேளையில இன்னுமாக அநேகரை நீர் கூட்டி சேர்க்க போகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை இரக்கம் தயவு எங்களோடு வழி நடத்தட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம அனைவரோடு என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களை கவனிங்க. मेरे प्रिय लोग सुनिएगा, நாம் இப்படி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வட்டாரத்தில், நம்முடைய பகுதியில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும். जब हम ऐसे प्रार्थना करने समय में हमारा जो देश में जहां हम रहते हैं वहां पर एक बड़ा जागृति होगा. ஜெபிக்கிறவர்கள் ஒன்று சேரும்போது தேவன் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். सचमुच प्रार्थना करने वाला को परमेश्वर ने बहुत बहुत बड़ा बड़ा अद्भुत काम करेंगे. இங்கே இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் பெருக இருக்கிறது. जब इस प्रार्थना के द्वारा, इस मिनिस्ट्री के द्वारा आशीर्वाद बढ़ने जा रहा है. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பலனடைய போகிறார்கள். लाखों लाखों करोड़ों करोड़ों लोग आशीर्वाद होने जा रहा है. ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். जब प्रार्थना करते करते समय में परमेश्वर ने बड़ा अद्भुत काम எங்கெல்லாம் करेंगे. நாங்க போறோமோ அங்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்கிறார். जहां हम लोग जाएंगे, जहां भी जाएंगे वहां परमेश्वर ने अद्भुत काम करेंगे. எந்த இடத்துல போய் நாங்கள் ஜெபித்தால் அங்க ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணி जहां விடுகிறார். जाकर प्रार्थना करते हैं वहां बहुत एक झुंड हो जाता है. தூத்துக்குடியில சாத்தாங்குளத்துல ஜெப கூட்டம் ஆரம்பிச்சோம், ஒரு பெரிய கூட்டத்தை உண்டு பண்ணிட்டார். तूतुकुड़ी में सातान कुलम एक जगह है, वहां पे एक बड़ा झुंड हो गया है. விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சோம், சேத்துப்பட்டுல அங்க ஒரு பெரிய கூட்டத்தை உண்டு பண்ணிட்டார். विழுப்புरम चेतुपट्टी जगह पर मैं प्रार्थना करने के गए थे, वहां एक झुंड हो गया. ஜெபிக்கிறவர்கள், जहां प्रार्थना करने ஜெயம் वाला கொண்டவர்கள் विजय पाएंगे. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर सचमुच आपको आशीर्वाद देंगे. இந்த வார்த்தைகளை, இந்த ஜெபங்களை கேட்கிறவர்கள், கலந்து கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். जब इस प्रार्थना में शामिल होने वाला, प्रार्थना करने वाला, हमारा जो परमेश्वर वचन को सुनने वाला आशीर्वाद हो அநேக जाएगा. நன்மைகள் உண்டாகும். सारा भलाई हो जाएंगे. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். परमेश्वर कभी आपको हाथ को नहीं छोड़ेंगे. ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर बार बार आपको आशीर्वाद देते रहेंगे. அப்படியே நாம் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒருமனப்படுவோம், ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை वैसे ஆசீர்வதிப்பார். ही हम लोग प्रार्थना करेंगे, परमेश्वर सबको बड़ा बड़ा काम करेंगे, हम जीतेंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद देंगे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் சொல்லியாச்சு. வாங்க ஒரு போட்டோ எடுத்து, குரூப் போட்டோ ஒன்று எடுத்துருவோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. இல்லை ஆஃப் பண்ணு. ஆமாம், ஆஃப் பண்ணிட்டு ரெண்டாவது ஆர்ட் ஸ்டார்ட். நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. வாங்க வாங்க.